நண்பர்களே, எனக்கு பேப்பர் ஐடி எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் சில வீடியோ போட முடியுங்க, ரெட் வீடியோ போட முடியுங்க, அந்த வீடியோ போட முடியும், இந்த வீடியோ போட முடியுங்க. கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய டார்ச்சர். அந்த டார்ச்சரில் வீடியோ போடல. இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் என்னென்ன விளக்கம் சொல்லிடுறேன். அதனால் வந்து இந்த இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து நான் ஹைகோர்ட்டில் கொண்டு இது தாக்கல் பண்ணிட்டேன். தாக்கல் பண்ணி இதுக்கு அப்புறம் வந்து இந்த இவங்கள்ட்ட கிடந்து நாங்கள் வந்து சண்டை போட என்னால் முடியாது. ஏன்னா இதனாலேயே சண்டை போட்டு எனக்கு சன் டிவியில் ஒரு 6 சூட்டு போயிட்டு என் மேலே தவறான பொய் கேஸை கொண்டு போட்டு என்னை அலைய வச்சு அதை வச்சு பிரச்சனை பண்ணி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஆண்டவன் கேட்பான். நான் வந்து இழுத்தனோ, நான் அடித்தனோ, நான் பிடிச்சனோ, அது வந்து எனக்கும் தெரியும், அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அது மற்றவங்களுக்கு எதுவும் தெரியல, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அது ஆண்டவன் கேட்டுடுவான். அது அவன் போட்டு ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டு ஜாமீனில் வந்து அது வந்து பெரிய பல பிரச்சனை. அதனால் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகிட்டு இதுக்கப்புறம் இவன்கிட்ட கிடந்து நம்ம வந்து போராட முடியாது. ஏன்னா இது வந்து இடம் பிரச்சனைனா ஒரு அளவுக்கு வந்து இடம் பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு என்ன சண்டை இது என்னாச்சுன்னா இந்த இடம் பிரச்சனை ஒரு அளவுக்கு முடிஞ்சிடும். இது வந்து போட்டி போறாமல் என்ன ஒரு கஷ்டப்படி உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி ஒரு சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தான், திங்கக்கே வழி இல்லாமல் இருந்தான். இன்றைக்கி இவன் இப்படி நிலைமைக்கு ஆயிட்டானே, இப்போ காரில் போகிறானே அதில் போகிறானேன்னு சொல்லி எங்கள் பெருமாள்புரத்தில் வந்து எல்லாரும் கிடையாது, ஒரு சில 5-6 பேர் என் சொந்தக்காரனாக தான் இருக்கான். அவன் வேணுக்குன்ட்டு என்னை வந்து கெடுக்கிறதுக்குன்னே சில விஷயங்கள் பண்ணுறான். அதனால் வந்து ஒரு வீடியோ போட முடியல, வாங்க முடியல. நான் மனசில் சந்தோஷம் இருந்தால் தான் வீடியோ போட முடியும். அதனால தான் நான் ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டேன். இது ஹைகோர்ட்டில் என்ன முடிவு வரும். கோர்ட்டில் இப்போ நம்மகிட்ட பேசலாம், நான் உங்கள்கிட்ட பேசலாம், நான் உங்கள்கிட்ட பேசலாம். ஆனால் கோர்ட்டில் பேச முடியாது. கோர்ட்டில் வந்து சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் தன் கடமையை செய்யும். அதில் என்றைக்குமே மாறாது. அது கோயிலாக இருந்தாலும் சரிதான், ஏன் வீடாக இருந்தாலும் சரிதான், அது கவர்மெண்ட் சொத்தாக இருந்தாலும் எதுதான், யாருக்கு என்ன சொத்தோ என்ன இதோ அது சட்டம் தன் கடமையை செய்யும். அதுக்கு தான் நான் நீதிமன்றத்தை நாடி நான் போயிட்டேன். அதனால தான் வீடியோ போட முடியல. கண்டிப்பாக பொறுங்க, நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். எனக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் சில விஷயங்கள் இறங்க மாட்டேன். எனக்கு பாருங்கள், சன் டிவி ஷூட் போயிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஷூட்டு, இன்னைக்கு 18ஆம் தேதி, இன்றைக்கி வந்து மீடியம் மிஸ்ஸில் ஒரு ஷூட்டு கூப்பிட்டுருந்தாங்க. 2 வாட்டி கூப்பிட்டாங்க, எனக்கு வர முடியல. நான் சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் மனசு இதாக இருக்குது, கோர்ட்டில் ஒரு கேஸ் இதாக இருக்குது, அது முடிஞ்சவங்க அடுத்த ஷூட்டுக்கு வரணுன்ட்டு இருக்கேன். அது போக இன்னொரு டிவி நிகழ்ச்சியில் கூப்பிட்டாங்க, இன்னொரு கடை தொடர்புலாம் கூப்பிட்டாங்க, இன்னொரு 2-3 கூப்பிட்டு என் வீட்டுக்காரி ஃபோன் நம்பரில் தான் எல்லாமே இது பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து வர முடியல. நான் இந்த விஞ்ஞானபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க. மன அழுத்தத்தில் வந்து எங்கேயுமே போய் சந்தோஷமாக நிற்க முடியல, வாங்க முடியல. இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு தான், சட்டத்தில் போய் ஒரு முடிவு பண்ணி, ஹைகோர்ட்டில் போய் ஒரு முடிவு பண்ணிட்டு தான் நான் செய்யணுன்ட்டு நான் வந்து ரொம்ப முழுமையாக இருந்துட்டேன். இதை நான் முடிச்சுட்டு தான் நான் ஃப்ரீயாக வீடியோ போடுறேன், ரெட்ரி வீடியோ போடுவேன், எல்லா வீடியோ போடுவேன். அப்போ என் ஆட்டத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எல்லாருமே சில பேப்பர் ஐடிலாம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மன கஷ்டப்பட்டு போட்டிருக்கீங்க. இப்படி வீடியோ போடல, அப்படி வீடியோ போடல. நாங்கள் 3.5 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம், 3 வருஷம் சொல்லிகிட்டு இருக்கோம், 2 சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களை மதிக்க மாட்டேங்க. உங்களை மதிக்காமல் இல்லை, உங்கள் மெசேஜை பார்க்காம இல்லை, எல்லாத்தையும் பார்க்க. அதுக்காக வந்து சிலவன் போயிட்டான்னு சொல்லி சில கண்ட நாய்கள் போயிட்டுன்னு சொல்லிலாம் நினைக்காதீங்க. எந்த நாய்கள் போனாலும் சரிதான், எந்த நாயின்னு வச்சு நாய் இல்லை, நான் தான் தனித்து வந்தேன். அவங்களையும் நான் வந்து ஒரு பண்பா தம்பி மாதிரி தான் வச்சேன். ஆனால் நான் தம்பி இல்லை, நான் அடுத்தவன் தான் சொல்லி காட்டிட்டு போயிட்டானுவோ போனால்